வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக கௌரி. ரேவதி. முதலில் தலைப்புச் செய்திகள். மாட்டிறைச்சி விவகாரத்தில் மாற்று கருத்துக்கள் பரிசீலிக்க தயார் என மத்திய அரசு அறிவிப்பு. இன்று மாலை விண்ணில் ஏவப்படுகிறது GSAT-19 செயற்கைக்கோள். இறுதிக்கட்ட பணிகளில் இஸ்ரோ தீவிரம். பயங்கரவாத தாக்குதலில் பலியான தமிழக ராணுவ வீரர் சொந்த ஊரில் ராணுவ மரியாதையுடன் உடல் இன்று அடக்கம். நூற்று 24 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தியது. மாட்டிறைச்சி விவகாரத்தில் மாற்று கருத்துக்கள் இருந்தால் பரிசீலிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் நாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் ஹர்ஷவர்தன் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், இறைச்சி கூடங்களுக்கு பசுக்களை விற்பனை செய்ய தடை விதித்து பிறப்பித்த உத்தரவு எந்த தரப்பினரையும் பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவித்தார். இறைச்சி கூட தொழிலை முடக்க வேண்டும் என்றோ பிறருடைய உணவு பழக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணமோ அரசுக்கு இல்லை என்றும் அவர் கூறினார். விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தின் கீழ் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர், மாற்று கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் பரிசீலிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் ஹர்ஷவர்தன் தெரிவித்தார். ये ना तो किसी की फूड हैबिट्स को प्रभावित करने के लिए, उनके अंदर कोई परिवर्तन करने के लिए या उनके ऊपर कोई फूड हैबिट्स फोर्स करने के लिए बनाए गए हैं, न ही ये किसी स्लॉटरिंग के बिजनेस को प्रभावित करने के लिए किए गए हैं. अभी भी कोई सुझाव आएंगे, उनके ऊपर भी हम पूरी गंभीरता से जो है चिंतन करेंगे. हमारा इस बारे में कोई किसी किस्म का कोई ये प्रेस्टीज इशू का विषय ही नहीं है. முதன் முறையாக மனிதனை விண்ணுக்கு அனுப்பி மீண்டும் பூமிக்கு அழைத்து வரும் தொழில்நுட்பத்துடன் கூடிய GSLV Mark 3 ராக்கெட் இன்று மாலை வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்படுகிறது. இஸ்ரோ தயாரித்துள்ள ராக்கெட்களிலே GSLV Mark 3 ராக்கெட் அதிக எடை கொண்டது. 640 டன் எடை கொண்ட GSLV Mark 3 ராக்கெட் 4 டன் வரை எடையுள்ள செயற்கைக்கோளை பூமியிலிருந்து எடுத்து சென்று 36,000 கிலோமீட்டர் புவிவட்ட பாதையில் செலுத்தும் வல்லமை கொண்டது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து இன்று மாலை 5:28 மணிக்கு ராக்கெட் விண்ணில் ஏவப்படுகிறது. 3136 கிலோ எடை கொண்ட GSAT-19 என்ற அதிநவீன தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படுகிறது. இதற்கான கவுண்டவுன் நேற்று மாலை 3:58 மணிக்கு தொடங்கியது. GSLV Mark 3 ராக்கெட் விண்ணில் செலுத்துவதன் மூலம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் முக்கிய இடத்தை பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் பாகிஸ்தானின் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் வீர மரணம் அடைந்த தமிழக ராணுவ வீரர் மணிவண்ணனின் உடல் அவருடைய சொந்த ஊரில் ராணுவ மரியாதையுடன் இன்று அடக்கம் செய்யப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் தேப்பனந்தல் கிராமத்தை சேர்ந்த ராணுவ வீரர் மணிவண்ணன் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார். சனிக்கிழமை காலை 10 மணியளவில் மணிவண்ணன் உள்ளிட்ட ராணுவ வீரர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் மணிவண்ணன் வீர மரணம் அடைந்தார். இதனையடுத்து அவருடைய உடல் விமானம் மூலம் நேற்றிரவு சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு ராணுவ உயர் அலுவலர்கள் மணிவண்ணனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பின்னர் ராணுவ வீரரின் உடல் அவருடைய சொந்த ஊரான தேப்பனந்தல் கிராமத்திற்கு கார் மூலம் கொண்டு செல்லப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. மக்கள் அஞ்சலி செலுத்திய பிறகு ராணுவ மரியாதையுடன் துப்பாக்கி குண்டுகள் முழங்க வீரர் மணிவண்ணனின் உடல் இன்று அடக்கம் செய்யப்படுகிறது. காஷ்மீர் மாநிலத்தில் பயங்கரவாதிகளின் தாக்குதலில் தமிழக வீரர் மணிவண்ணன் பலியானதற்கு முதல்வர் பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் அவருடைய குடும்பத்திற்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்கவும் முதல்வர் உத்தரவிட்டுள்ளார். காஷ்மீர் மாநிலத்தில் தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் 4 பேரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பந்திப்போரா பகுதியில் பாதுகாப்பு படையினர் முகாம் மீது பயங்கரவாதிகள் இன்று அதிகாலையில் தாக்குதல் நடத்தினர். இதற்கு இந்திய ராணுவ தரப்பினரும் பதிலடி கொடுத்தனர். பல மணி நேரம் நீடித்த சண்டையில் 4 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து அந்த பகுதியில் தேடுதல் நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டன. ஜம்மு காஷ்மீரில் பல்வேறு இடங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் 2வது நாளாக சோதனையில் ஈடுபட்டனர். காஷ்மீர் பிரிவினைவாதத்திற்கு உதவும் வகையில் பாகிஸ்தான் நிதியுதவி அளித்து வருவதாக உளவுத்துறை தெரிவித்திருந்தது.
இதனையடுத்து காஷ்மீர், தில்லி, ஹரியானா ஆகிய மாநிலங்களில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 2 கோடி ரொக்கம், தங்க நாணயங்கள் மற்றும் ஏராளமான ஆவணங்களையும் கைப்பற்றினர். இதனிடையே காஷ்மீரில் பிரிவினைவாத தலைவர்களின் வீடுகள் உள்பட சந்தேகத்திற்குரிய பல்வேறு இடங்களிலும் சோதனை நடத்தப்பட்டது. பாகிஸ்தான், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா ஆகிய நாடுகளின் கரன்சிகளும் சோதனையின் போது பறிமுதல் செய்யப்பட்டன. 2வது நாளாக நேற்றும் அதிரடி சோதனையில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் ஈடுபட்டனர். மண்ணெண்ணெய் மானியம் பெறுவதற்கும் ஆதார் எண்ணை மத்திய அரசு அவசியமாக்கியுள்ளது. மத்திய அரசு வழங்கும் மானியங்களில் முறைகேடுகளை தவிர்க்கவும் மானிய பலன்கள் பிறருக்கு சென்றடைவதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடனும் ஆதார் எண்ணை கட்டாயமாக்க மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. மண்ணெண்ணெய் மானியம் பெறுவோர் மற்றும் அடல் ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்திருப்போர் தங்களுடைய ஆதார் எண்ணை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆதார் எண் இல்லை என்றால் ரேஷன் அட்டை, கிசான் விகாஸ் கணக்கு புத்தகம், மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் அளிக்கப்படும் அட்டை உள்ளிட்டவை அடையாள சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் அறிவித்துள்ளது. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரின் 4வது ஆட்டத்தில் டக்வர்த் லீவிஸ் விதிப்படி 124 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றுள்ளது. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரில் பி பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் மோதிய ஆட்டம் பர்மிங்ஹாம் நகரில் நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது. இந்திய அணி 9.5 ஓவரில் 46 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் நிறுத்தப்பட்டது. பின்னர் ஆட்டம் தொடர்ந்ததை அடுத்து 68 ரன்கள் எடுத்திருந்த தவான் ஆட்டமிழந்தார். விராட் கோலி களமிறங்கிய நிலையில் மீண்டும் மழை குறுக்கிட்டதால் 48 ஓவர்களாக ஆட்டம் குறைக்கப்பட்டது. 91 ரன்கள் குவித்திருந்த நிலையில் ரோஹித் சர்மா ஆட்டமிழந்தார். இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய யுவராஜ் சிங் கோலியுடன் கைகோர்த்து அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். 53 ரன்கள் எடுத்த நிலையில் யுவராஜ் சிங் ஆட்டமிழந்தார். கடைசி ஓவரில் 3 பந்துகளிலும் சிக்ஸர் அடித்து ஹர்திக் பாண்டியா மிரட்டினார். 48 ஓவர்கள் முடிவில் இந்தியா 3 விக்கெட்கள் இழப்பிற்கு 319 ரன்கள் குவித்தது. Number three, and this time on the shorter side. Wait, India wouldn't mind that. This time over covers. It finds the fence. இந்தியாவின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் வீரர்கள் திணறினர். பாகிஸ்தானின் 33.4 ஓவரில் 164 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இந்திய அணி தரப்பில் உமேஷ் யாதவ் 3 விக்கெட்களை வீழ்த்தினார். அதிரடியாக விளையாடி அரை சதம் அடித்த யுவராஜ் சிங் ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதனையடுத்து 124 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. 124 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றதை அடுத்து நாடு முழுவதும் கிரிக்கெட் ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். லண்டனில் இன்று நடைபெறும் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடரின் 5வது ஆட்டத்தில் ஆஸ்திரேலியாவும் வங்கதேசமும் மோதுகின்றன. முதல் ஆட்டம் மழையால் கைவிடப்பட்டதால் முதல் வெற்றியை பெறும் முனைப்பில் ஆஸ்திரேலியா களமிறங்குகிறது. இங்கிலாந்திற்கு எதிரான முதல் ஆட்டத்தில் வங்கதேசம் தோல்வியடைந்தாலும் 305 ரன்களை குவித்ததால் மிகுந்த நம்பிக்கையுடன் ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. தென் தமிழகத்தின் அடுத்த 4 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து கேரளத்தில் மழை பெய்து வருகிறது. ஆனால் தமிழகத்தின் பல பகுதிகளில் இன்னும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையவில்லை. இதனிடையே அடுத்த 3 அல்லது 4 நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்தில் வெப்பச்சலனம் காரணமாக ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. அதிமுக கட்சி பதவியில் டிடிவி தினகரன் நீடிப்பாரா? முதல்வர் முடிவெடுப்பார் என செங்கோட்டையன் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. அதிமுக அம்மா அணி துணை பொதுச் செயலராக டிடிவி தினகரன் நீடிப்பாரா என்பது தொடர்பாக முதல்வர் பழனிசாமி முடிவு செய்வார் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்பு செய்தியாளர்களுடன் பேசிய அவர் பாடத்திட்டம் மாற்றம் குறித்து தமிழக அரசு ஆலோசனைகளை வழங்க ஏற்கனவே 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் சிறந்த கல்வியாளர்களை உள்ளடக்கிய உயர்நிலைக் குழு 2 நாட்களில் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஆசிரியர் தகுதி தேர்வில் முறைகேடு நடைபெற்றுள்ளதை ஆதாரத்துடன் சுட்டிக்காட்டினால் உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். பாடத்திட்டங்களில் மாற்றங்களை உருவாக்குவதற்கு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறதா, எந்த உயர்மட்ட குழு கருத்துக்கள் வழங்கப்பட்டது என்று கேட்டார்கள். இதற்கு முன்னாலே 4 பேர் இருந்தார்கள். அதிலே மீண்டும் கூடுதலாக பல்வேறு விஞ்ஞானிகள், பல்வேறு வழக்கறிஞர்கள், சிறந்த கல்வியாளர்களை கூடுதலாக நாங்கள் நியமிக்க இருக்கிறோம். அது முதலமைச்சரிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி. நலிவுற்ற மக்களுக்கு வழக்கறிஞர்கள் சேவை எண்ணத்துடன் பணியாற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தருமபுரி மாவட்டம் தடங்கத்தில் 40 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தை திறந்து வைத்தபோது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் நீதித்துறையில் பணியாற்றி வருபவர்கள் சட்டம் தொடர்பான விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் மனுதாரர்களுக்கு விரைவாக நீதி கிடைக்க நீதித்துறையுடன் வழக்கறிஞர்கள் உள்பட அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என தலைமை நீதிபதி தெரிவித்தார். இந்த விழாவில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் விமலா, சுப்பிரமணியன், சதீஷ்குமார், அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், கே.பி. அன்பழகன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி வட்டத்தில் உள்ள திப்பனம்பட்டி கிராமத்தில் அரசு மதுக்கடையை அகற்ற வலியுறுத்தி 4வது நாளாக பெண்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திப்பனம்பட்டியில் உள்ள அரசு மதுக்கடையால் மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர் பாதிக்கப்படுவதாக பெண்கள் புகார் தெரிவித்தனர். பொது அமைதிக்கு இடையூறாக உள்ள கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகத்திடம் மக்கள் புகார் அளித்திருந்தனர். இருப்பினும் அரசு அலுவலர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனையடுத்து கடந்த 1ஆம் தேதி முதல் மதுக்கடையை அகற்ற கோரி மக்கள் தொடர் போராட்டத்தை தொடங்கினர். 4ஆம் நாளாக நேற்று நடைபெற்ற தொடர் போராட்டத்தில் பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். மதுக்கடையை அகற்றும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என திப்பனம்பட்டி மக்கள் உறுதிபட தெரிவித்தனர். அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இதை நிரந்தரமாக தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி கிராம சபையில் ஜனவரி 26 தீர்மானம் போட்டிருந்தோம். அதிலிருந்து தொடர்ச்சியாக நாங்கள் போராடிட்டு வரோம். இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரியும் எங்களை பார்க்கல. ஸோ நாங்கள் பண்ணுற போராட்டங்களுக்கு எந்த ஒரு மதிப்புமே அந்த அதிகாரிகள் கொடுக்கல. இதுவரைக்கும் வராத அதிகாரிகள் இனிமேலாவது உடனடியாக 2 நாட்களில் நடவடிக்கை எடுக்க வேணும். பெரம்பலூர் மாவட்டத்தில் ஏரிகள் தூர்வாரி புறணமைக்கப்படுவதால் நீர்ப்பாசனம் சீரடைந்து விவசாயம் செழிக்க வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வேளாண்மையை முதன்மையாக கொண்ட பெரம்பலூர் மாவட்டத்தில் சின்ன வெங்காயம், பருத்தி, மக்காச்சோளம், கரும்பு உள்ளிட்டவை பயிர் செய்யப்படுகின்றன. மானாவாரி நிலங்களை பெருமளவு கொண்ட இந்த மாவட்டத்தில் மழை பெய்தால் மட்டுமே விவசாயம் செய்ய முடியும் என்ற நிலை உள்ளது. பொதுப்பணித்துறை கட்டுப்பாட்டில் 73 ஏரிகள் உள்ள நிலையில் விவசாய நிலங்களை அதனை நம்பியிருந்தன. அனைத்து ஏரிகளும் புதர் மண்டி போய் பாழடைந்து இருப்பதால் அவற்றை தூர்வார தமிழக அரசு நிதி ஒதுக்கியது. தற்போது தூர்வாரப்படும் ஏரிகளால் விவசாயம் செழிக்கும் என்று விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பொதுப்பணித்துறை ஏரியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க விவசாயிகளுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அதன் பேரில் விவசாயிகள் அவங்க சொந்த செலவில் அதை வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் பயன்பாட்டுக்கு நிறைய பெரம்பலூர் மாவட்டத்தில் எல்லா ஏரியிலும் எங்கள் ஏரியில் நிறைய விவசாயம் கிட்டத்தட்ட ஒரு 2000 விவசாயிக்கு மேலே பயனடைஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 16 ஏரி தூர் வரலிட்டு இருக்குங்க. முள் வெளிலாம் வெட்டிட்டு ஆடாத்தோட தள்ளெல்லாம் வெட்டிட்டு ஏரியை பலப்படுத்துகிறாங்க. அதனால் பலப்படுத்துறதுக்கு முன்னெச்சரிக்கையாக வேலை நடந்துட்டு இருக்கு. அதனால் தண்ணி வந்துச்சுன்னா ஒரு பயிருங்க 2 வேளாம அடிப்பாங்க. திண்டுக்கல் அருகே அரசு பேருந்தும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 4 பேர் பலியாகினர். திருச்சியிலிருந்து பழனியை நோக்கி அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. திண்டுக்கல் அருகே உள்ள கோவில்பட்டி பிரிவு அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த 4 பேர் மீது அரசு பேருந்து மோதியது. இந்த விபத்தில் 4 பேரும் அதே இடத்தில் பலியாகினர். தகவல் அறிந்து அங்கு வந்த ரெட்டியார்சத்திரம் காவல்துறையினர் 4 பேரின் சடலங்களையும் மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் சின்ன பள்ளப்பட்டியை சேர்ந்த சதீஷ், நாகேந்திரன், சோனைமலை, சோனைமுத்து ஆகிய 4 பேர் பலியானது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது.
சிவகங்கை மாவட்டம் பள்ளத்தூரில் உள்ள அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்குடி அருகே உள்ள பள்ளத்தூரில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் திருப்பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து குடமுழுக்கு விழாவிற்கான யாகசாலை பூஜை கடந்த 1ஆம் தேதி தொடங்கியது. 6 கால பூஜை நேற்று நிறைவுற்றதை அடுத்து புனித நீர் கலசங்கள் மேளதாளம் முழங்க கோவில் வளாகத்தில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன. பின்பு சிவாச்சாரியார்கள் திருமந்திரம் முழங்க ராஜகோபுரம், கருவறை கோபுரம் மற்றும் பரிவார தெய்வங்களின் கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. குடமுழுக்கு விழாவில் உள்ளூர் மட்டுமின்றி பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள அருள்மிகு மந்த கருப்பண்ண சுவாமி கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருமுல்லை வாசலில் உள்ள அருள்மிகு மந்த கருப்பண்ண சுவாமி கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை குடமுழுக்கு விழா நடைபெற்று வருகிறது. அதன்படி திருப்பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து குடமுழுக்கு விழாவிற்கான யாகசாலை பூஜை கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கியது. 4ஆம் கால பூஜை நேற்று நிறைவுற்றதை அடுத்து புனித நீர் கலசங்கள் மேளதாளம் முழங்க கோவில் வளாகத்தில் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. பின்பு சிவாச்சாரியர்கள் திருமந்திரம் முழங்க கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே இதன் போல கும்பாபிஷேகம் நடைபெறும். எல்லாம் வல்ல அந்த அம்பிகையின் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக செம்மையாக நடைபெற்றது. இதனை தரிசித்து அனைத்து பக்த கோடிகளும் எல்லாம் வல்ல மந்த கருப்பண்ண சுவாமியின் பரிபூரண அனுகிரகத்தை பெற்று பேரானந்த பெருவாழ்வாடும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மந்த கருப்பசாமி, ஸ்ரீ காளியம்மன், வேலகத்தம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் 12 ஆண்டுக்கு ஒரு முறை செய்வது வழக்கம். அதேபோல் 12 வருஷம் முடிஞ்ச பிறகு மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. கால்பந்து தொடர் இறுதிப் போட்டி கூட்ட நெரிசலில் சிக்கி 1000 பேர் காயம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். இத்தாலியில் நடைபெற்ற கால்பந்து தொடர் இறுதிப் போட்டியை காண ரசிகர்கள் திரண்டிருந்த கூட்டத்தில் நேரிட்ட வெடி விபத்தால் நெரிசலில் சிக்கி 1500க்கும் அதிகமானோர் காயமுற்றனர். இத்தாலியில் உள்ள கார்டிஃப் திடலில் சாம்பியன்ஸ் லீக் கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இதில் ரியல் மேட்ரிட் மற்றும் ஜுவன்ஸ் அணிகள் பல பரீட்சையில் ஈடுபட்டன. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த போட்டியை காண போட்டி திடலில் ரசிகர்கள் கூட்டம் அலைமோதியது. இதேபோல் நாடு முழுவதும் மக்கள் கூடும் இடங்களில் அமைக்கப்பட்டிருந்த அகண்ட தொலைக்காட்சிகளிலும் ரசிகர்கள் இதனை கண்டு ரசித்து வந்தனர். துரின் நகரில் உள்ள பியாசோ சான் கார்லோ சதுக்கத்திலும் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு போட்டியை ஆர்வமுடன் பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது கூட்டத்தின் ஒரு பகுதியில் வெடிச்சத்தம் கேட்டதால் ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அப்போது தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துவதாக வெளியான வதந்தியை அடுத்து சதுக்கத்திலிருந்து மக்கள் அவசரமாக வெளியேறினர். அப்போது நேரிட்ட நெரிசலில் ஒருவர் மீது ஒருவர் விழுந்ததில் 1500க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்பு படையினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
பிரிட்டன் தலைநகர் லண்டனில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக 12 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். லண்டன் தலைநகர் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களாக லண்டன் பாலம், பரோ சந்தை உள்ளிட்ட இடங்களில் 3 தீவிரவாதிகள் சனிக்கிழமை இரவு தாக்குதல் நடத்தியதில் 7 பேர் பலியானார்கள். இதில் காயமுற்ற பலர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். எனினும் தாக்குதலில் ஈடுபட்ட 3 தீவிரவாதிகளையும் லண்டன் காவல்துறையினர் சுட்டுக் கொன்றனர். இதனையடுத்து லண்டன் பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் ரோந்து மற்றும் பாதுகாப்பு பணிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல் தொடர்பாக 12 பேரை பயங்கரவாத தடுப்பு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கடந்த மாதம் 22ஆம் தேதி IS தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 22 பேர் பலியானார்கள். மார்ச் 22ஆம் தேதி காரை வேகமாக ஓட்டி வந்த தீவிரவாதி ஒருவர் பாலத்தின் மீது நடந்து சென்றவர்கள் மீது மோதியதில் 4 பேர் பலியானார்கள். பிரிட்டனில் வரும் 8ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தீவிரவாதிகளின் தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாய் பிரணீத் சாம்பியன் பட்டம் வென்றார். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நடைபெற்ற இறுதி சுற்றில் சாய் பிரணீத் தரவரிசையில் 4வது இடத்தில் உள்ள இந்தோனேஷியாவின் ஜொனத்தன் கிறிஸ்டியை எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தின் முதல் செட்டை 17-21 என இழந்தார். 2வது சுற்றை 21-18 என்ற கணக்கில் கைப்பற்றினார். 3வது சுற்றை 21-19 என்ற கணக்கில் கைப்பற்றிய சாய் பிரணீத் சாம்பியன் பட்டம் வென்றார். சிங்கப்பூர் ஓபனை தொடர்ந்து தற்போது தாய்லாந்து ஓபன் தொடரையும் வென்றுள்ள சாய் பிரணீத் இந்த போட்டியில் சாம்பியன் ஆகியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாட்டிறைச்சி விவகாரத்தில் மாற்று கருத்துகள் பரிசீலிக்க தயார் என மத்திய அரசு அறிவிப்பு. இன்று மாலை விண்ணில் ஏவப்படுகிறது GSAT-19 செயற்கைக்கோள். இறுதிக்கட்ட பணிகளில் இஸ்ரோ தீவிரம். பயங்கரவாத தாக்குதலில் பலியான தமிழக ராணுவ வீரர் சொந்த ஊரில் ராணுவ மரியாதையுடன் உடல் இன்று அடக்கம். $124 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தியது. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சி வேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.